குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எம்பெருமானுடைய திருவருட்பெரும் கருணையினாலே இந்த பராபவ வருடம் என்கிற புது வருடம் பிறக்கப் போகிறது. வடமொழி தமிழ் எல்லாத்துக்குமே பராபவ வருடம் தான். சாந்திரமானம்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. உலகத்தில் 2 விதமான சம்பிரதாயங்கள் உண்டு. அதாவது வருடப்பிறப்புக்கு ஒன்று சூரியமானம்னு பேரு. அதே சித்திரை 1ஆம் தேதி என்று வைத்துக்கொண்டு கடைபிடிக்கிறார்கள். சாந்திரமானம் என்கிற விஷயத்தில் உகாதி பண்டிகை அது இப்போ பங்குனியிலேயே வந்துடும். தெலுங்கு வருடப்பிறப்பு, கன்னட வருடப்பிறப்பு என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பார்கள், கேலண்டரிலும் கூட போட்டிருப்பார்கள். பொதுவாக தெலுங்கு வருடப்பிறப்புன்னு சொல்றது ஒரு சம்பிரதாயம். கர்நாடகத்துக்கும் அதே சம்பிரதாயம்தான். சாந்திரமானம், சந்திரனுடைய சுழற்சியை வைத்து வருடங்கள் கணக்கிடப்படுகின்றன. வத்சரம், அனுவத்சரம், இடாவஸ்தரம், சம்வத்சரம் அப்படின்னு எல்லாம் வருடங்களின் கணக்குகள் கொஞ்சம் மாறுபடுகின்றன. 360 நாள் கொண்டது ஒரு வருஷம். ஆனால் சூரியமானத்திலே 365 நாள் வருடமாகிறது. ஒரு 5.25 நாள் முன்ன பின்ன வித்தியாசம் வருது. இதில் அதிக மாசம் என்று ஒரு தர்மம் இருக்கிறது. லீப் வருஷத்திலே அந்த அதிக மாசம் வந்துவிடும். இப்படியாகத்தானே சம்பத்சரங்கள் கடைபிடிப்பதனாலே வரக்கூடிய பங்குனியிலேயே ஆரம்பத்திலேயே அமாவாசைக்கு மறுநாள் உகாதி பண்டிகை. பங்குனியில வரக்கூடிய அமாவாசைக்கு மறுநாள் உகாதி. மற்றவர்களுக்கெல்லாம் உகாதி பண்டிகை பிறந்து விடுகிறது. தமிழ்நாட்டிலே கன்னடம் பேசுகிறவர்களும் தெலுங்கு பேசுகிறவர்களும் ஒரு 5000 வருடமாகவே காலம் காலமாக இங்கே வசித்து வருகிறார்கள். அதற்கு அரசர்கள் காரணம். அந்தந்த காலத்திலே நடந்த யுத்தங்களுக்கு ஏற்ப ஜனங்கள் ஸ்ப்ரெட் ஆயிட்டான். அது தப்புன்னு சொல்ல முடியாது. வந்தாரை வாழ வைக்கிற தமிழகம் எல்லோரையும் உள்ளிழுத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதெல்லாம் வடமாநிலத்தவர்கள் கூட கூலிக்காக இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவ்வளவு கூலி கிடையாது. அங்கே 80 ரூபா கொடுக்கிறோம், இங்கே 800 ரூபா கொடுக்கிறோம். எனவே தமிழ்நாடு மிக உயர்ந்த பூமி, புனிதமான பூமி, திராவிட நாடு. பாகவதத்தில் பல இடங்கள்ல இந்த திராவிட தேசம் என்கிற தமிழ்நாட்டை பற்றி சொல்லியிருக்கா. பொதுவாக திராவிடம்னா கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, பாண்டிச்சேரி இந்த 5ம் சேர்ந்தது திராவிட நாடுன்னு வச்சுக்கணும். அப்படிதான் சாஸ்திரத்துல இருக்கு. குறிப்பா பாண்டிய நாடுங்கிற மதுரையை அவ்வப்பொழுது குறிப்பிடுகிறார்கள். பிராச்சீன பரிசினுடைய கதையிலே கூட பாண்டிய நாடு வருகிறது. பாகவதத்தின் இறுதியிலே திராவிட சப்தம் வருகிறது. இந்த தமிழ்நாட்டில் தான் பக்தி அதிகம் என்று பாகவதத்திலே நிர்ணயம் இருக்கிறது. பாகவதம் தோன்றி 5100 வருடங்களுக்கு மேலாச்சு. ஆனால் இப்பொழுதும் கிருதயுகத்திலே இருந்து நடந்த கதையை சொல்லுகிற அந்த பாகவத புராணத்திலே நம்ம தமிழ்நாடுங்கிற தேசத்தை மதுரை என்பதையாம் பாண்டிய திருநாட்டினை ரொம்ப விசேஷமாக கொண்டாடி இருக்கா. திராவிடே பக்தி, பக்தின்னா தென்னிந்தியா தான். வட இந்தியால ஆச்சாரம் குறைவு, பக்தி இருக்கு, ஆச்சாரம் குறைவு. ஆனால் ரொம்ப மடி, ஆச்சாரம்
சுத்தம், ஒரு பர்ஃபெக்ஷனஸ், சரணாகதி, க்ஷேத்திரங்கள், ஜனங்கள் அப்படி ஒற்றுமையா அந்த கோவிலை காப்பாற்றி திருவிழா நடத்துறது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான். அந்த தமிழ்நாட்டிலே வரக்கூடிய பங்குனி அமாவாசை முடிந்த மறுநாள் உகாதி பண்டிகையை இந்த 3-4 மாநிலத்தவர்களும் கொண்டாடுவார்கள். கேரளாவுக்கு வேற, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு உகாதி பண்டிகை கொண்டாடுவார்கள். அப்படிப்பட்ட உகாதி இப்ப வரப்போறது. உகாதி அன்னைக்கு அதிகாலையில வேப்பம் கொழுந்து, வேப்பம் பூ, பிறகு பானகம், கரும்புச்சாரோ கல்கண்டோ நாட்டு சர்க்கரையோ போட்டு கலந்து, வேற வஸ்துக்கள் கிடையாது, வேப்பம்பூ நாட்டு சர்க்கரை அப்படி போட்டு அதை நைவேத்தியம் பண்ணுவா. விக்கிரகங்களுக்கெல்லாம் எல்லா இடத்திலும் விக்கிரகங்களுக்கு எண்ணெய் ஸ்நானம், எண்ணெய் காப்பு பண்ணி ஸ்நானம் பண்ணி வச்சுக்கிறது. அதுதான் அதுக்கு பலிபாட்யான்னு பேர். உகாதி பண்டிகை அன்னைக்கு பலிபாட்யா பூஜை பண்ணணும். ஒவ்வொட்டு நைவேத்தியம் ரொம்ப முக்கியம். பஞ்சபட்ச பரமான்னம் சமையல் பண்ணி ஒவ்வொட்டு, கடலப்பருப்பு ஒவ்வொட்டோ தேங்காய் ஒவ்வொட்டோ பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணி ஜனங்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புத்தாடை புனைந்து ரொம்ப விசேஷமா இருப்பா. காலையில் எழுந்த உடனேயே ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நிறைய ஐஸ்வர்யம், பழங்கள், புஷ்பங்கள்லாம் வச்சிருப்பா. அதெல்லாம் முதல்ல பார்க்கணும். பிறகு ஸ்நானம். இதெல்லாம் இப்படி வைபவம் நடக்கிறதுங்கிறதாகத்தானே சொல்லி உகாதி ரொம்ப விசேஷம். உகாதி பண்டிகையை எல்லோரும் அனுசரிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.